அன்பு நண்பர்களே, வணக்கம். வாரும் நாம் எல்லாரும் கூடி என்ற இந்த பாடலுடைய வரலாற்று பின்னணியை இந்த வீடியோ பதிவிலே நாம் காணலாம். பாருங்கள். ஆயிரத்தி 800 வருடங்களில் தென் தமிழ்நாடு மிகவும் பின்தங்கிய மாநிலமாக இருந்தது. அதற்கு காரணம் கல்வி அறிவு குறைவு, வறுமை, ஜாதி கொடுமை, மூட நம்பிக்கைகள், கொத்தடிமை போன்ற சமுதாய இருள் பரவியிருந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்த அறிஞர்கள் மூலம் கல்வி கற்கும் முறை எளிதானது. அநேகருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. கிறிஸ்துவின் அன்பின் வார்த்தைகள் அநேகர் வாழ்வில் வளமருளும் நாட்களை கொடுத்தது. திருவிதாங்கூர் பகுதியில் வசித்த மகாராஜன் வேதமாணிக்கம் அந்த நற்செய்தியை கேட்ட முதல் கிறிஸ்தவரானார். அவர் தனது அனுபவத்தை தன் நெருங்கிய உறவினர் ஞானப்பிரகாசம் என்பவரிடம் கூறிய பொழுது அவர் கோபமும் ஆத்திரமும் அடைந்தார். அப்படிப்பட்ட அந்நிய கடவுளுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன் என கோபத்துடன் கூறி இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் வேதமாணிக்கம் சீக்கிரத்தில் மரித்து விடுவார், அதுவும் 1 மாதத்தில் அவர் உயிர் போய்விடும் என்று கூறி தெய்வ கோபம் அவருக்கு உண்டாகிவிடும் என சாபமிட்டார். ஆனால் 1 மாதம் கழித்து வேதமாணிக்கம் முன்பை விட அதிக நலமாகவும் வளமாகவும் இருக்க கண்டு ஆச்சரியப்பட்டார். வேதமாணிக்கம் வாழ்வில் மெய் சமாதானம் தந்த இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஞானப்பிரகாசம் ஏற்றுக்கொண்டார். அச்சமயம் மயிலாடி பகுதியில் நற்செய்தி பணியாற்றிய பிரபல நற்செய்தியாளர் ரிங்கல்தோபே என்பவர் மூலம் திருமுழுக்கு பெற்று ஞானப்பிரகாசத்துக்கு பால்மர் என்றும் அவரது மகனுக்கு ஜான் பால்மர் என்றும் பெயரிட்டார். ஜான் பால்மர் இளவயதில் அதிக தெய்வபக்தி உள்ளவராக இருந்தார். இசையில் அதிக நாட்டமும் உண்டு. குமரி மாவட்டத்தில் உள்ள பத்மநாப கோவிலுக்குள் சென்று அங்குள்ள இசையை கேட்க அதிக விருப்பம் கொண்டவராக இருந்தார். ஆனால் அவர் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவராக இருந்ததால் அங்கு அனுமதிக்கப்படவில்லை. ஆனாலும் மறைந்திருந்து அந்த நாதஸ்வர இசையில் விரும்பி கேட்பதுண்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின் அவரது அருளால் இசை ஞானமும் உயர்கல்வியும் இறையியல் பட்டமும் பெற்றார். தன்னை தாழ்த்தப்பட்ட இனம் என்று வெறுத்த மக்களுக்கு இயேசுவின் அன்பின் நற்செய்தியை அறிவித்தார். ஜாதி கொடுமைகளை சந்தித்த ஏழை மக்களுக்கு ஆதரவு அளித்தார். நாகர்கோயிலை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு குழுவாகச் சென்று இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளையை நிறைவேற்றும்படி நற்செய்தியை அறிவித்தார். மயிலாடி திருச்சபை சிறப்பாக செயல்பட உதவினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள அன்பால் அவரது மகிமை வெளிப்படுத்தும் கீர்த்தனை பாடல்கள் பல இயற்றினார். அவரது உலக ஓட்டம் 1883ஆம் ஆண்டு முடிந்தாலும் அவரது கீர்த்தனை பாடல்கள் சுமார் 200 வருடங்களுக்காக மேலாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் சிந்தையை விட்டு நீங்காத அவர்களுக்கு சீர்படுத்தும் பாடல்களாக மாறியுள்ளது. இதனால் பலர் உயிர் மீட்சி அடைந்திருக்கிறார்கள். வாரும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம் என்ற இப்பாடல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதலின் மகிமையை
வெளிப்படுத்தும் விதமாக இயற்றப்பட்டுள்ளது. இப்பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்கள். அப்படி பாடும் பொழுது உங்கள் உதடுகளும் ஆண்டவர் மீட்டு கொண்ட உங்கள் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழுவதாக. காட் bless you. பரனிடம் பரிந்து